ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணம்மா, ஹேமா, லட்சுமி, தாமரை 4 பேருமே வராங்க. டாடி இப்ப எப்படி இருக்கிறாரு பாட்டி அப்படின்னு ஹேமா கேக்குறாங்க சௌந்தர்யாட்ட. உங்க அப்பாவை பார்க்க நீ வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சௌந்தர்யா. கடைசியா பாரதி என்கிட்ட போன்ல பேசுறப்ப கூட லட்சுமி என்ன புரிஞ்சுக்கிட்டா என் மேல ரொம்ப பாசமா இருக்கிறா, ஆனா ஹேமா தான் என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நீ பாரதி பத்தி அக்கறையா விசாரிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சா போதுமா, பாரதி தெம்பா எழுந்து உட்காந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. அகிலன்ட்ட கண்ணம்மா கேக்குறாங்க, இப்ப அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் பாரதி அன்கான்சியஸா தான் இருக்கிறான் அப்படின்னு அகிலன் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்து இப்போ பாரதி பாக்குறதுக்காக போறாங்க. பாரதி இன்னும் கண் முழிக்கல, அன்கான்சியஸா தான் இருக்கிறாரு. ஹேமா பாரதிட்ட சொல்றாங்க, எனக்கு உங்க மேல இருந்த எல்லா கோபமும் போயிடுச்சு டாடி அப்படின்னு சொல்றாங்க. உங்க பொண்ணு ஹேமா வந்திருக்கிறேன் டாடி, கண் முழிச்சு பாருங்க டாடி அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நான் உங்ககிட்ட ஐ ஹேட் யூன்னு சொல்ல மாட்டேன் டாடி, ஐ ரியலி லவ் யூ சோ மச் டாடி அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஹேமா. பாரதி நெத்தியில திருநீர் வச்சு விடுறாங்க ஹேமா. லட்சுமி கையிலையும் கொடுத்து நீயும் வச்சு விடு அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமியுமே இப்போ திருநீர் வச்சு விடுறாங்க. ஹேமா உங்களை பார்க்க வந்துட்டாப்பா, நீங்க கண் முழிச்சு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி லட்சுமியுமே அழுறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி லட்சுமியுமே அழுறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட சொல்றாங்க, பாரதிக்கு நீயும் இந்த திருநீரை வச்சு விடுமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணாத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. அகிலன் சொல்றாரு, நீங்க அண்ணிய ஃபோர்ஸ் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு. டாக்டர் பாரதியை செக் பண்ணி பாக்குறாரு. எங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் நியூராலஜிஸ்ட் தான் வர சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. எங்களால முடிஞ்ச பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு டாக்டர். சௌந்தர்யா சொல்றாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச நியூராலஜிஸ்ட வர சொல்லலாமா டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. தாராளமா வர சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. அடுத்ததா சௌந்தர்யாட்ட கண்ணம்மா சொல்றாங்க, நான் கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க சௌந்தர்யா. இல்லத்த, எனக்கு நிறைய வேலை இருக்கு அத்தை அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைகளையாவது விட்டுட்டு போமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல இத்தனை பேர் இருக்கக்கூடாது அத்தை, தேவைப்பட்டா நான் குழந்தைகளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா, லட்சுமி, ஹேமா 2 பேரையும் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்ததா கண்ணம்மா ஒரு இடத்துல உட்காந்து பாரதி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழியா தாமரை அவங்க வராங்க. என்ன கண்ணம்மா இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கிறா அப்படின்னு பேசுறதுக்காக வராங்க. என்ன கண்ணம்மா இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. என்ன உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, உன் புருஷனை நினைச்சு அழுறியா அப்படின்னு கேக்குறாங்க தாமரை. இதுக்கு பேருதான் காதல்ன்றது, புருஷனுக்கு ஒண்ணுன்னா நீங்க துடிக்கிற பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க தாமரை. கண்ணம்மா சொல்றாங்க, உண்மையிலேயே நான் டாக்டர் நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா இது காதல்லாம் கிடையாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன ரொம்ப காயப்படுத்திருக்கிறாரு, அந்த காயங்கள்லாம் எனக்கு ரொம்ப வடுவா இருக்கு, அதனாலதான் நான் அவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. ஆனா நாங்க இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தாலும் ஒருத்தர் பார்த்துட்டு தானே இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா எனக்கு மனசு கஷ்டமா தான்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு காரணம் அன்பு, காதல் அப்படின்னு நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. இந்த தெளிவு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டீங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருக்கிறேன்க்கா, நான் தனியா இருக்கணும் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. சரி கண்ணம்மா, பனி அதிகமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அங்கிருந்து போயிடுறாங்க. சௌந்தர்யா அஞ்சலிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரதியா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இன்னையோட 3 நாள் ஆச்சு, இன்னும் அவன் கண் முழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி சொல்றாங்க, வருத்தப்படாதீங்க தான், அதான் சென்னையில இருந்து நியூராலஜிஸ்ட் வந்துட்டு இருக்கிறாருல, கண்டிப்பா அவர் குணப்படுத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா இப்போ அந்த சென்னையில இருந்து வந்த நியூராலஜிஸ்ட் வந்துடுறாரு. சௌந்தர்யா அந்த டாக்டர்கிட்ட சொல்றாங்க, உங்களை தான் நாங்க மலை போல நம்பிட்டு இருக்கிறோம் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் சொல்றாரு, டாக்டர் பாரதியும் நானும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் கண்டிப்பா அவரை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் அந்த நியூராலஜிஸ்ட் இப்போ பாரதியோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. நர்ஸ் சொல்றாங்க, அந்த பேஷண்ட் கண் முடிச்சிட்டாரு டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்டர் பாரதிட்ட கேக்குறாரு, என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு. பாரதி ஆனா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. நர்ஸ் போய் இப்போ பாரதியோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டுட்டு வராங்க. டாக்டர் இப்போ பாரதிட்ட கேக்குறாரு, இவங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு தெரியல அப்படின்னு பாரதி சொல்லிடுறாரு. என்ன டாக்டர் இவன் இப்படி சொல்றான், பெத்த அம்மாவே அவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அழுறாங்க. என்னாச்சு பாரதிக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் வெளியில இருங்க, நான் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. ரூமுக்கு வெளியில இப்போ சௌந்தர்யா அழுறாங்க. என்னடா நம்ம யாரையுமே அவனுக்கு அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்லி அழுறாங்க. மகனை இந்த நிலைமையிலயா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ரொம்ப அழுறாங்க. அகிலன் சொல்றாரு, அழாதீங்கம்மா, ஒருவேளை அடிப்பட்ட குழப்பத்துல கூட பாரதி அப்படி சொல்லிருக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. தான் டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்களம்மா, நீங்க அழாம இருங்கம்மா அப்படின்னு சொல்றாரு அகிலன். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.